இந்த அருமையான ஓய்வு நாளிலும் நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கவும், தேவனுடைய வார்த்தையை கேட்கவும், தேவனை நோக்கி ஆராதனை செய்யவும், அவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் இந்த நாளிலே தேவன் பாராட்டி இருக்கிற எல்லா இரக்கங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் இந்த நாளிலே முன்னை காட்டிலும் ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு நிலையிலும், இந்த கொரோனாவினாலே அடைக்கப்பட்ட ஒரு நிலையிலும் இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போகாதபடி உற்சாகப்படுத்தும்படிக்கு இந்த காணொளி காட்சிகள் வாயிலாக உங்களை சந்திக்கவும் செய்தியை கொடுக்கவும் தேவன் பாராட்டி வருகிற எல்லா இரக்கங்களுக்காக நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை அல்ல. அது ஒரு சவால் நிறைந்த போராட்டம் மிக்க ஒரு வாழ்க்கை. நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாள் தொடங்கி நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் முகமுகமாய் தரிசிக்கும் நாள் வரையிலே போராட வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையை மேலோட்டமாக வாழுகிறவருக்கு அது ஒரு பொழுதுபோக்கான வாழ்க்கையை போல இருக்கலாம். ஆனால் தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜ்யம் என்ற இலக்கை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, அந்த குறிக்கோளோடு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவர்களுக்கு இது ஒரு யுத்த களம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல கிறிஸ்தவ போராளி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு போராட்டம் அது என்பதை வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார். நீங்கள் கொலோசியருக்கு நிருபத்தினுடைய 2ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லோருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன் என்று எழுதுகிறார். எனக்கு என்ன இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். மிகுந்த போராட்டம் உண்டு என்று அவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, தான் ஊழியத்தின் பாதையிலே பயிற்றுவித்து நடத்தி கொண்டு வருகிற தீமோத்தேயு என்று சொல்லுகிற உடன் ஊழியக்காரனுக்கு எழுதின பொழுது தனது ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு மதிப்பீடு செய்து அதை ஒரு அறிக்கையாக அவர் அதை வெளிப்படுத்துகிறார். அதிலே தனது சொந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு போராட்டமாகவே பவுல் சித்தரிக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனத்திலே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்பது அவருடைய ஊழியத்தின் பாதையிலே இதுவரை நடந்து வந்த காரியங்களை மதிப்பீடு செய்து அவர் வெளியிட்ட ஒரு அறிக்கை. திரும்பவும் அந்த வசனத்தை பாருங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துடைய 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. தான் போராட்டத்தை போராடினது மாத்திரமல்ல, இந்த தீமோத்தேயுக்கு நிருபங்களை எழுதின வேளையிலே இந்த போராட்டத்தை செய்கிற ஒரு நல்ல போர் சேவகனாக இந்த தீமோத்தேயும் இருக்க வேண்டும் என்றும், அதை அவர் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்ய வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுக்கிறதை நாம் படிக்க முடியும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனங்களை கவனித்தால், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான் என்று சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்திலே, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்கதரிசிகளின் படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு, இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன், நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாயிரு. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாயிருக்கிறார். அப்ப இந்த வசனங்களில் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை ஒரு போராட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே போராடும்படி அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். முன் எப்போதும் இல்லாத வகையிலே நாம் ஒரு யுத்த களத்திலே இந்த காலத்திலே நின்று கொண்டு இருக்கிறோம் என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த கொரோனா தொற்று பரவலினாலே அடைக்கப்பட்ட நிலையிலே சபையாரை சந்திக்க முடியாதபடி ஊழியக்காரர்களும்
ஊழியக்காரனுடைய நேரடியான ஊழியத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி சபையாரும் ஒரு இக்கட்டான போராட்டமான சூழ்நிலைகளிலே இருக்கிறோம். நாம் முகம் கொடுக்கிற எதிரிகள் வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நமது போராட்டங்கள் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகிறதை போல போராட்டங்கள் அல்ல, அவை நிஜமான போராட்டங்கள். நீங்கள் ஒரு வரலாற்று மாணவனாக இருப்பீர்களானால் இந்த வரலாறுகளை குறித்து படிக்கிற பொழுது பல யுத்தங்களை குறித்து நாம் படிக்க முடியும். இந்த யுத்தங்களை குறித்து படிக்கிற பொழுது ஒரு செய்தியை நீங்கள் கவனிப்பீர்களானால் அந்த யுத்தங்கள் ஆரம்பித்த ஒரு நாள் என்று ஒன்று இருக்கும், அந்த யுத்தங்கள் முடிவுக்கு வந்த நாள் என்று ஒன்றும் இருக்கும். உதாரணமாக, இரண்டாவது உலக போர் எப்போது தொடங்கினது என்று கேட்டால் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி 1939 ஆண்டு தொடங்குகிறது. அது எப்போது முடிவுக்கு வந்தது? செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி 1945 ஆண்டிலே அந்த யுத்தம் முடிவுக்கு வருகிறது. கொரிய யுத்தம் என்று சொல்லுகிற கொரியன் வார் என்று சொல்வார்கள். அந்த யுத்தம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி 1950 ஆண்டிலே தொடங்குகிறது. ஜூலை மாதம் 27ஆம் தேதி 1953 ஆண்டிலே அது முடிவுக்கு வருகிறது. நம்முடைய நாட்களிலே நடந்த இந்த கல்ஃப் வார் என்று சொல்லுகிற மத்திய கிழக்கிலே நடந்த யுத்தத்தை எடுத்து பார்த்தால் அது 1990 ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பித்து 1991 ஆண்டு பிப்ரவரி மாதத்துடைய 28வது நாளிலே முடிவுக்கு வருகிறது. இங்கே சரித்திரத்திலே ஒரு யுத்தம் ஆரம்பிக்கிற ஒரு நாளும் முடிவுக்கு வருகிற ஒரு நாளும் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய போராட்டம் என்று சொல்லுவது எப்போது முடிவுக்கு வருகிறது என்று சொல்லி பார்த்தால் இந்த பூமியிலே நம்முடைய இறுதி மூச்சை நாம் விடும் வரைக்கும் இந்த கிறிஸ்தவ போராட்டத்தை நாம் போராட வேண்டியது இருக்கும். நாம் இன்றைக்கு வாசித்த இந்த வேத பகுதியானது எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபத்திலே இருந்து நாம் வசனங்களை வாசித்தோம். எபேசியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 6வது அதிகாரம் 10 to 18 வரை உள்ள வசனங்களைத்தான் நாம் இன்றைக்கு தியானத்துக்காக வாசித்திருக்கிறோம். இந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் போராட்டத்தை போராடுவது, இந்த கிறிஸ்தவ போராட்டத்தை போராடுவதற்கான சில ஆலோசனைகளை நமக்கு தருகிறார். அதைத்தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். ஒரு கொஞ்சம் நீங்கள் சரித்திர பின்னணியை அறிந்திருந்தால் மாத்திரம்தான் இந்த வேத பகுதியை உங்களால் பூர்ணமாக விளங்கிக் கொள்ள முடியும் என்பதனாலே ரோமர்கள் ஆண்ட காலத்திலே இருக்கக்கூடிய அந்த சரித்திர பின்னணியை உங்களுக்கு சொல்லுவது அவசியமாக இருக்கிறதுனாலே சற்று அதை கவனிப்போம். ரோமர்கள் உலகத்தினுடைய பல பகுதிகளை பிடித்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த பொழுது தாங்கள் பிடித்த பகுதிகளை, நிலப்பகுதிகளை எல்லாம் மாகாணங்களாக பிரித்தார்கள். அந்த மாகாணங்களை பிரித்து அந்த மாகாணங்களுக்கு தேசாதிபதிகளை நியமித்து அவர்களுக்கு கீழே இருந்து ஆளுகை செய்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் மாகாணங்களாக பிரித்த வேளையிலே ஆசியா என்ற ஒரு மாகாணத்தை பிரிக்கிறார்கள். அந்த ஆசியா மாகாணத்திலே தான் எபேசு என்கிற இந்த பட்டணம் இருக்கிறது. இந்த எபேசு பட்டணம் ஒரு கடற்கரை பட்டணமாக இருந்ததனாலே போர் வீரர்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்தது. காரணம், இந்த நிலப்பகுதிகளை போரிலே வென்று பிடிக்க வேண்டுமானால் ரோமிலே இருந்து அவர்கள் போர் சேவகர்களை கப்பலிலே கொண்டு வந்து எபேசு பட்டணத்தில் உள்ள துறைமுகத்திலே இறக்கி எபேசு தெருக்கள் வழியாக யுத்த வீரர்களாக அவர்கள் நடந்து போய்த்தான் இந்த யுத்தங்களை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு ரோம போர் வீரன் எப்படி இருப்பான், அந்த போர் வீரர்கள் தரித்திருக்கக்கூடிய போர் உடைகள் எப்படி இருக்கும், இந்த இராணுவ நடவடிக்கை என்று சொல்லுவது எப்படி இருக்கும் என்பதெல்லாம் இந்த எபேசுவிலே வாழ்ந்த மக்களுக்கு மிக நன்றாக தெரிந்திருந்தது. அதனாலே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய திருச்சபையாருக்கு எழுதுகிற வேளையிலே குறிப்பாக இந்த பகுதியிலே போர் வீரர்களையும் போரையும் ஒப்பிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஆவிக்குரிய போராட்டத்தை அவர் விளக்குகிறார். இந்த போராட்ட சூழ்நிலையிலே கிறிஸ்தவ ஜீவியமாகிய இந்த போராட்டத்தை நாம் செய்து வெற்றி பெறுவதற்கு
நமது சக போராளியாக இருந்து போராடிய இந்த பவுலுடைய ஆலோசனைகள் நமக்கு இந்த நாளிலே ஊக்கத்தை தருவதாக. அதனாலே தான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, கிறிஸ்தவர்களாக நாம் யுத்த களத்திலே நிற்கிறோம். As Christians we are in the battlefield. கிறிஸ்தவர்களாக நாம் யுத்த களத்திலே நிற்கிறோம். நீங்கள் எபேசியருக்கு எழுதின அந்த நிருபத்துடைய பகுதியை திறந்து வைத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் வசனங்களை கவனிக்க உங்களுக்கு அது பிரயோஜனப்படும். முதலாவது நாம் அங்கே கவனிக்கிறது என்ன? அந்த 6ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்க. முதலாவதாக, ஒரு யுத்த களத்திலே போர் வீரனாக இருக்க வேண்டுமானால் பலம் அவசியம். ஒரு இராணுவத்திலே போர் வீரனாக அல்லது இராணுவ வீரனாக ஒருவனை சேர்த்துக் கொள்கிற பொழுது பலவீனர்களை யாரும் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். பலம் உள்ளவனைத்தான் இராணுவத்திலே சேர்த்துக் கொள்வார். முதலாவது நாம் கவனிக்க வேண்டியது, கர்த்தருக்குள் உன்னை பலப்படுத்திக் கொள். மேக் யுவர்செல்ஃப் ஸ்ட்ராங்கர் இன் தி லார்ட். ஒரு கிறிஸ்தவனுடைய பலம் எங்கே இருக்கிறது? நீங்கள் சாதாரணமாக ஒரு இராணுவத்திலே போய் பார்த்தீர்களானால், ஒரு இராணுவ வீரனாக ஒருவனை சேர்த்துக் கொள்வதற்கு முன்பாக பல சோதனைகளை வைத்துக் கொள்வார். பல டெஸ்ட் அங்கே இருக்கும். ஓட்ட போட்டி இருக்கும், நீளம் தாண்டுதல் இருக்கும், உயரம் தாண்டுதல் இருக்கும், நீச்சல் இருக்கும், இப்படி பல காரியங்கள் இருக்கும். அவனுடைய சரீரத்தினுடைய பலம் என்ன என்பதை எல்லாம் அவர்கள் எல்லாம் பரிசோதித்து பார்த்துத்தான் சேர்த்துக் கொள்வார். இங்கே ஆவிக்குரிய யுத்த களத்திலே நாம் நிற்கிறோம். ஆவிக்குரிய யுத்த களத்திலே நாம் ஆவியிலே பலப்பட்டு நிற்க வேண்டுமானால் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பலவான்களாய் இருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற வேளையிலே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தினுடைய வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று எழுதினார். Be strong in the Lord and in the strength of his might. ஒரு கிறிஸ்தவன் எப்படி பலப்படுகிறான் என்று கேட்டால், ஒரு கிறிஸ்தவனுடைய பலன், ஒரு கிறிஸ்தவனுடைய பலனுடைய ஊற்றுக்கண் என்ன என்று கேட்டால், கர்த்தரே அவனுடைய பலன். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்திலே செங்கடலை கடந்து இந்த பக்கம் வந்தவுடனே மோசேயினுடைய தலைமையிலே ஒரு வெற்றி பாடல் பாடப்படுகிறது. அது யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அந்த 15ஆம் அதிகாரத்துடைய 2ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் பலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்பானவர், அவரே என்னுடைய பலன் என்று அவன் பாடினான். சங்கீதங்களின் புஸ்தகம் 28ஆம் சங்கீதத்துடைய 7ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் நான் அவரை துதிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரத்துடைய 19வது வசனத்திலே, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொன்னார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதத்துடைய 1ஆம் வசனத்திலே, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன், கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு கிறிஸ்தவனாக ஒரு கிறிஸ்தவனுடைய பலன் எதிலே தங்கி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய பலன் அவன் சார்ந்திருக்கிற சபையிலோ, அந்த சபை கொண்டிருக்கிற கொள்கையிலோ, அந்த சபையினுடைய கட்டிடத்திலோ, அந்த சபைக்கு எத்தனை அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் என்பதிலோ ஒருபோதும் தங்கி இருக்கிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய பலன் அவனுடைய படிப்போ, அவனுடைய சம்பாத்தியமோ, அவனுக்கு இருக்கிற சொத்தோ, அவன் பெற்றிருக்கிற கல்வி அறிவோ இல்லவே இல்லை. ஒரு கிறிஸ்தவனுடைய பலன் என்ன என்று கேட்டால், அது அவன் தெய்வமாய் தொழுது கொண்டிருக்கிற கர்த்தர் தான் அவனுடைய பலன். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை கவனிப்பீர்களானால், சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கர்த்தரை தேடாமலும் எகிப்துக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அதிகமாய் இருக்கிறபடியினால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பலசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஐயோ என்று எழுதப்பட்டது.
கர்த்தரை பெலனாய் கொள்ள வேண்டிய இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே உள்ள ரதங்கள் மேலும் எகிப்திலே உள்ள குதிரை மேலும் அந்த குதிரை மேலே ஏறுகிற பலசாலிகள் மேலும் நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு ஐயோ என்று சொன்னார். அதனால்தான் சங்கீதம் 147 சங்கீதத்துடைய 10-11 வசனங்களிலே அவர் குதிரையின் பலத்தில் விருப்பமாகிறார், வீரனுடைய கால்களிலே பிரியப்படார், தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் சாமுவேலுடைய புஸ்தகத்துக்கு வருவீர்களானால் 2 சாமுவேல் 22 அதிகாரத்துடைய 1 வசனத்திலே கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பொழுது அவன் கர்த்தருக்கு முன்பாக ஒரு பாடலை பாடினான் என்று. தாவீது ஒரு யுத்த வீரன் தான். ஆனாலும் தனக்கு கிடைத்த இந்த வெற்றி தன்னுடைய பலத்தினால் கிடைத்த வெற்றி என்று அவன் ஒருபோதும் அந்த வெற்றிக்கு சொந்தம் கொண்டாடவில்லை. சவுலுடைய கைக்கும் எல்லா சத்துருக்களுடைய கைக்கும் தாவீதை தேவனாகிய கர்த்தர் நீங்களாக்கின பொழுது அவன் ஒரு பாடலை பாடினான். அந்த பாடல்ல நீங்கள் 2 சாமுவேல் 22 அதிகாரத்துடைய 30 வசனத்தை கவனிப்பீர்களானால் அவன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை நான் தாண்டு. என்னுடைய பலத்தினால நான் மதிலை தாண்டுவேன் சொல்லல, என்னுடைய பலத்தினாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என்று அவன் சொல்லவில்லை. காரணம், தாவீதுனுடைய பலன் அவனுடைய தேவனாகிய கர்த்தராயிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12 அதிகாரத்துடைய 2 வசனத்திலே, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாக இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பல சோதனைகளையும் மேற்கொண்டார். இந்த சோதனைகளை மேற்கொண்ட பின்பு என்னுடைய அறிவினாலும் எனக்கு இருந்த அனுபவத்தினாலும் நான் இதை மேற்கொண்டேன் என்று அவர் சொல்லாதபடிக்கு கர்த்தர் எனக்கு துணை நின்று பலன் செய்ததினாலே தான் நான் இதிலே ஜெயம் பெற முடிந்தது என்பதை அவர் சொல்லுகிறார். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துடைய 7 வசனத்திலே, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதிகள் எல்லோரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயில் நின்றும் ரட்சிக்கப்பட்டேன் என்று அவர் எழுதி வைத்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் யுத்த களத்திலே நிற்கிறோம். கிறிஸ்தவனாக போராட வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். பலன் இல்லாமல் போராட முடியாது என்று நம் எல்லோருக்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த பலனாக கர்த்தரை என்னுடைய பலனாக நான் கொண்டிருக்கிறேனா என்பதை இதனாலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது நாம் சிந்திக்க வேண்டியது, கர்த்தரிலும் அந்த கர்த்தருடைய வல்லமையிலும் நான் பலப்பட்டிருக்கிறேனா. 2வது காரியத்தை நாம் கவனிப்போமானால், ஒரு யுத்த களத்திலே போராடுகிற இந்த ராணுவ வீரர்களை நீங்கள் கவனித்திருப்பீர்களானால் அவர்கள் சாதாரணமாக அணிந்து கொள்ளுகிற ராணுவ சீருடையோடு அவர்கள் யுத்தத்திற்கு போக மாட்டார். அவர்கள் யுத்தத்துக்கு போகிற பொழுது அந்த ராணுவ சீருடைகளை அல்ல, யுத்தத்திற்கான விசேஷமான சீருடைகளை தரித்தவர்களாக இருப்பார். ஆங்கிலத்திலே அதை காம்பேக்ட் யூனிஃபார்ம் என்று சொல்லுவார். அவருடைய விசேஷமான யுத்தத்துக்குரிய ஆடைகளை தரித்துக் கொண்டுதான் யுத்தத்திற்கு போவார். 2வதாக நீங்கள் கவனிப்பீர்களானால் 6 அதிகாரத்துடைய 11 வசனத்திலே, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுது. 2வதாக சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள். யுத்தத்தை செய்ய வேண்டுமானால் இந்த யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தரிலே முதலாவது பலப்பட வேண்டும். 2வது சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ள வேண்டும். Mount yourself with armor of God. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காலத்திலே நான் உங்களுக்கு அறிமுகத்திலே சொன்னதை போல இந்த எபேசிய தெருக்களிலே
ரோம போர் சேவகர்கள் யுத்தத்திற்கான அந்த அணிகலன்களை அணிந்து கொண்டு அந்த ஆயுத வர்க்கங்களை தரித்து கொண்டு அவர்கள் யுத்தத்துக்கு ஆயத்தமாகி போகிற காட்சியை இந்த எபேசிய மக்கள் மாத்திரமல்ல, எபேசிய திருச்சபைக்குள்ளே வருகிற அந்த ஜனங்களும் கண்டிருந்ததினாலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய ரீதியிலே இந்த சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொள்ளும்படி அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரை உள்ள வசனங்களை கவனித்தால், ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் நீதி என்னும் மார்க்கவிசத்தை தரித்தவர்களாகவும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும் பொல்லாங்க நெய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலை சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த யுத்த அணிகலன்களை பொறுத்தவரையிலே இந்த யுத்த அணிவனைகள் 2 வகையான. முதலாவது பாதுகாக்கிற அணிகலன், டிஃபென்சிவ் கம்போனன்ட்ஸ். இரண்டாவது தாக்குகிற ஆயுதங்கள், offensive components. இந்த 2 டிஃபென்சிவ் அண்ட் offensive componentsஐ கொண்டுதான் ஒரு யுத்த வீரன் ஒரு யுத்த களத்திற்கு போவான். இந்த ரோம போர் வீரரை கவனிப்பீர்களானால் அவர்கள் யுத்தத்திலே அவர்கள் போராடுகிற பொழுது தங்களுடைய சரீரத்துக்கு எந்த விதமான எதிரியினுடைய தாக்குதலும் வந்து அவர்களை தாக்கி காயப்படுத்தி விடாதபடி பாதுகாப்பின் அணிகலன்கள், டிஃபென்சிவ் கம்போனன்ட்ஸ் ஆக அவர்கள் அணிந்திருக்கிற காரியங்கள் தான் தலையிலிருந்து கவனிச்சா தலை சீரா, மார்க்கவசம், அதே போல கச்சைன்னு சொன்னா பெல்ட், கேடகம், ஆங்கிலத்தில் ஹெல்மெட், பிரஸ்ட் பிளேட், பெல்ட், பூட்ஸ். கூடவே அவர்களுக்கு ஒரு கேடகத்தை வைத்திருப்பார். அந்த அம்புகளை எய்கிற பொழுது அந்த அம்புகளை தடுக்கிறதற்கான ஷீல்ட் ஆகிய கேடகத்தை வைத்திருக்கிறார். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கொண்டு ஆவிக்குரிய ஆயுதங்களாக இதை காண்பிக்கிறார். தலை சீரா என்ற ஹெல்மெட் ரட்சிப்புக்கு அடையாளம், சல்வேஷன். மார்க்கவசம் என்கிற பிரஸ்ட் பிளேட் நீதிக்கு அடையாளம், ரைச்சஸ்னஸ். கச்சை என்ற பெல்ட் சத்தியத்துக்கு, ட்ருத், அதற்கு அடையாளம். பாதரட்சி ஆகிய பூட்ஸ் சுவிசேஷம் என்ற நற்செய்தியினுடைய சமாதானத்திற்கு அடையாளம். அதே போல கேடகம் என்பது அந்த ஷீல்டு, விசுவாசத்திற்கு அடையாளமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய பிரதான அங்கங்கள், அதன் யுத்த வீரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய பிரதான அங்கம் தலை. இந்த தலையானது யுத்தத்திலே காக்கப்பட்டிருக்க வேண்டுமானால் தலை சீரா என்று சொல்லுகிற அந்த ஹெல்மெட் அணியப்பட்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலும் நம்முடைய தலையை நாம் பாதுகாப்பது போல நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற பிரதானமான பாதுகாப்பு ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பலியினாலே நமக்கு வந்தது. இந்த ரட்சிப்பாகிய இந்த சிலுவை பலியினாலே ஆண்டவர் சம்பாதித்து கொடுத்த இந்த ரட்சிப்பை நாம் ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. ஒரு தலை கவசத்தை தரித்திருக்கிற போர் வீரனை போல நாம் நம்முடைய ரட்சிப்பை தரித்திருக்க வேண்டும். இரண்டாவது, மார்க் கவசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ஒரு மார்க் கவசம் இருதயத்தை காப்பது. இருதயம் நீதியினால நிறைந்த இருதயமாய் இருக்க வேண்டுமே தவிர அது அநீதி உள்ள இடமாக இருக்கக்கூடாது. இடுப்பிலே கட்டப்படுகிற கச்சை யுத்த நேரத்திலே அவன் போட்டிருக்கிற ஆடைகள் தளர்ந்து விடாமல் இருக்க செய்வது போல நாம் வேதாகமத்தினுடைய சத்தியத்தினாலே இடைகட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ரோம போர் சேவகருடைய கால்கள் யுத்த களத்திலே வலுவாமல் இருக்க வேண்டுமானால், அவர் உறுதியாய் நின்று போராட வேண்டுமானால் அதற்கு உதவி செய்வது அவருடைய பாதரட்சை. நாம் ஆவிக்குரிய யுத்த களத்திலே இருக்கும் பொழுது, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிற பொழுது நாம் வழுவி விடாமல் உறுதியாய் நிற்க உதவி செய்வது நற்செய்தி ஆகிய சுவிசேஷ வார்த்தைகள். யுத்த களத்திலே போரிடும் போர் வீரனை
அழிக்க எய்யப்படுகிற அம்புகள், ஈட்டிகள் இவை தடுப்பதற்கான உபகரணம் தான் கேடகம். ஆவிக்குரிய யுத்தத்திலே நம்முடைய கேடகமாய் இருப்பது தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற விசுவாசம். நம்முடைய விசுவாசமாகிய கேடகம் உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு யுத்த களத்திலே நாம் நிற்கிற பொழுது இந்த பாதுகாப்பினுடைய உபகரணங்களை அணிந்திருக்கிறோமா? ஆவிக்குரிய ரீதியிலே அணிந்திருக்கிறோமா? ஆனால் அதே வேளையில ஒரு யுத்தத்தை பாதுகாப்பினுடைய அணிகலன்களை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியாது. ரெண்டாவது, அவனுக்கு என்ன தேவை என்று கேட்டால், எதிரியை அழிக்கிற ஒரு ஆயுதமும் அவனுக்கு தேவை. ஒரு யுத்த வீரன் எதிரியை அழிக்கிற ஆயுதத்தை அவன் வைத்திருக்க வேண்டும். இங்கே ஆவிக்குரிய ரீதியிலே இந்த தாக்குகிற ஆயுதமாகிய பட்டயம் என்று எது சொல்லப்படுகிறது? ஆவிக்குரிய தாக்குகிற ஆயுதம் என்ன? வேத வசனமாகிய பட்டயம். இந்த வேத வசனமாகிய பட்டயத்தை கொண்டுதான் நாம் ஆவிக்குரிய யுத்தத்திலே ஜெயம் எடுக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு சோதனைக்காரனாலே சோதிக்கப்பட்ட நிகழ்ச்சியை நாம் லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே படிக்க முடியும். 40 நாட்கள் ஆண்டவராகிய இயேசு பிசாசானவனாலே வனாந்திரத்திலே சோதிக்கப்படுகிறார். அவர் சோதனையை எப்படி ஜெயித்தார்? எதனாலே ஜெயித்தார்? ஆவிக்குரிய பட்டயமாகிய வசனத்தை கொண்டுதான் அவர் ஜெயித்தார். பிசாசு முதலாவது அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். இயேசு அவனுக்கு சொன்ன பதில் என்ன? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தில் எழுதத்தை தான் ஆண்டவராகிய இயேசு அங்கே சொன்னார். இரண்டாவதாக, பிசாசானவன் உயர்ந்த மலையிலே அவரை கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றிலும் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று அவன் சொன்னான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய பதில் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்று சொன்னார். அது எங்கே எழுதியிருக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே எழுதியிருக்கு. மூன்றாவது சோதனையாக பிசாசு அவரை எருசலேமிலே இருக்கிற தேவாலயத்தினுடைய உப்பரிகையில் மேலே நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏன் உம்மை காக்கும்படி உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதி இருக்கிறது என்று சொன்னான். இதற்கு இயேசு சொன்ன பதில் என்ன? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். எங்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துடைய 16ஆம் வசனத்திலே இருக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கொண்டு வந்த 3 ஆவிக்குரிய போராட்டத்திலும் இந்த பிசாசானவரை ஆண்டவராகிய இயேசு அந்த ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனத்தை கொண்டு ஜெயித்தார். அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் யுத்த களத்தில் நிற்கிறோம். நம்முடைய யுத்த ஆயுதங்களை நாம் தரித்திருக்கிறோமா? நம்முடைய பாதுகாக்கிற அணிகலன்களாகிய இரட்சிப்பு, நீதி, சத்தியம், சுவிசேஷம், விசுவாசம் இதை தரித்திருக்கிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய பட்டயமாகிய வேத வசனம் கூர்தீட்டப்பட்ட வசனத்தினாலே கூர்தீட்டப்பட்டவர்களாக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய வாளை இன்னும் உரையிலிருந்து எடுக்காம துருப்பிடித்த நிலையில வச்சுட்டு இருக்கோம்? நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம எவ்வளவு தூரம் வசனத்துல உறுதி உள்ளவர்களாக, வசனத்திலே தேர்ந்தவர்களாக, வசனத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம். அப்ப ரெண்டாவது நாம் சிந்திக்க வேண்டியது, ஒரு ஆவிக்குரிய யுத்தத்திலே நான் சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவனாக நிற்கிறேன். மூன்றாவது காரியத்தை நாம் கவனிப்போமானால் 6வது அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மூன்றாவது, நாம் யுத்தத்தில் ஜெயம் எடுக்க வேண்டுமானா
நாம யாரோட போரிடுகிறோம், அந்த எதிரி யாரு, அவனுடைய பலன் என்ன, அவனுடைய பலவீனம் என்ன என்பதை அறிய வேண்டும். அவன் எந்த இடத்திலே தாக்குதல் நடத்துவான், நாம் எந்த இடத்திலே தாக்குதலை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்தாதான் ஒரு யுத்தத்தை செய்ய முடியும். ஆகவே மூன்றாவதாக எதிரியின் யுத்த தந்திரங்களை அறிந்து கொள். மைண்ட் யுவர் செல்ஃப் அபவுட் எனிமீஸ் டாக்டிக்ஸ். இன்னைக்கு ஒரு யுத்தத்துல இருக்கிறங்க, யுத்தத்துல ஒரு பேதையை போல நம்ம யுத்தத்தை செய்ய முடியாது. யுத்தத்தை செய்ய வேண்டுமானா யுத்தத்தை குறித்த அறிவு நமக்கு அவசியம். Who is my enemy? என்னுடைய எதிரியானவன் யார், அவன் எந்த இடத்துல என்ன தாக்க முயற்சி செய்வான், அவனுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, என்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன, இதெல்லாம் அறிந்திருந்தா தான் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை நம்ம செய்ய முடியும். நீங்கள் லூக்கா 14ஆம் அதிகாரத்துடைய 31ஆம் வசனத்தை பார்த்தால் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடே யுத்தம் செய்ய போகிற பொழுது தன்மேல் 20,000 சேவகரோடே வருகிற அவனை தான் 10,000 சேவகர்களை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பான். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் 3 நிலைகள்ல நடக்கும். There are 3 stages. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத கவனிங்க. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும், இது எனக்குள்ள நடக்கிற யுத்தம், within me. இரண்டாவது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், இது எனக்கு வெளியில நடக்கிற யுத்தம், அவுட்சைட் மீ. மூன்றாவது அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும், இது எனக்கு மேல நடக்கிற யுத்தம். நீங்கள் வாசிப்பில்லானா 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்திலே, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த பிசாசானவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் தந்திரன், அவனுடைய தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்கத்தக்கதாக என்று எழுது. பிசாசானவன் முதலாவது நமக்குள்ள ஒரு யுத்தத்தை உண்டாக்குறான். ஒரு ஆவிக்குரிய யுத்தம் எங்க நடக்குதுன்னு கேட்டா, நம்முடைய இருதயத்துக்குள்ளேயே பல யுத்தங்கள் இருக்கு. பிசாசானவன் இருதயத்துக்குள்ள இச்சைகளையும் சந்தேகங்களையும் இன்னைக்கு தூண்டி விட்டு இன்னைக்கு பல யுத்தத்தை உள்ளத்துல நடத்திட்டு இருக்கும். இன்னைக்கு உள்ள ஒரு போராட்டம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. நாட்கள்ல நாம அடைக்கப்பட்ட நிலையில வீட்டில தான் அதிகமான நேரத்தை நம்ம செலவு பண்ணோம். இந்த வீட்டில் செலவு பண்ணும் பொழுது நம்முடைய இருதயத்துக்குள்ள இன்னைக்கு எவ்வளவு விதமான காரியங்களும் சந்தேகங்களும் இச்சைகளும் உள்ள வந்துட்டே இருக்குன்னு கவனிச்சு பாரு. முன்ன வேலைக்கு போனோம், வெளியில போனோம், அதனால பல காரியங்களை நமக்கு நேரம் இல்லாததுனால தவிர்த்துட்டோம். இன்னைக்கு ஏகப்பட்ட நேரம் இருக்கு. இன்னைக்கு சில வேளைகள்ல நம்முடைய செல்போன் பாவனை தவிர்க்க முடியாத நிலைக்கு வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம செல்போன்ல பார்க்கிற காரியங்கள்ல எத்தனை காரியம் நம்ம இச்சையை தூண்டுற காரியமா இருக்கு, எத்தனை காரியம் நமக்குள்ள தேவனுக்கு விரோதமான காரியங்களின் எண்ணங்களை தூண்டுகிற காரியமா இருக்கு. இதெல்லாம் அடக்கும்படியான ஒரு போராட்டம் நமக்குள்ளேயே இருக்கு, within me. அதான் சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு உள்ள போராட வேண்டியிருக்கு. இரண்டாவது ஒரு போராட்டம் இருக்குன்னு கேட்டா, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய, அவருக்கு உண்மையா இருக்க. இன்னைக்கு நாம விரும்பினாலும் வெளியே இருக்கிற அதிகாரங்கள் இருக்கு. வெளியே இருக்கிற அதிகாரங்கள், அதிகார வர்க்கங்களோடு பல போராட்டங்களை போராட வேண்டும். இதுதான் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு இருக்கு. பிசாசு என்ன பண்ணுகிறான்? ஏவி விடப்பட்டு கிறிஸ்தவர்களை அழிக்க அவர்களை பிரயாசத்தை எடுக்க, கிறிஸ்தவர்களை அழிக்கிறதுக்கான ஒரு பிரயாசம். இப்ப நாம அதுக்கு எதிராக ஒரு போராடுறோம். எப்படி போராடுறோம்? முழங்கால நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு முழங்கால் யுத்த போராட்டத்தை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆண்டவரே, இந்த நிலைகளை மாற்றும், இந்த சூழ்நிலைகளை மாற்றும். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, சபை நடத்துறதுக்கு விரோதமாக, வெளியே இருந்து எழும்புற காரியங்களுக்கு விரோதமாய் போராடுகிறது காரியம். உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா மத மாற்ற தடை சட்டம். இந்த மத மாற்ற தடை சட்டம் வந்து இது நம்ம கொண்டு வரல, இது அரசாங்கம் கொண்டு வர முயற்சி எடுத்த ஒரு காரியம். இதுக்கு எதிராக நம்ம என்ன செஞ்சோம்? தேவனுடைய சமூகத்துல நம்ம ஜெபம் பண்ணி, இது ஒரு போராட்டம். மூன்றாவது போராட்டம் என்ன? ஆவிக்குரியவர்களுக்கு எதிராக பிசாசானவனுடைய மறைமுகத்தின் போராட்டம். அவன் நேரடியா போராட்டம். இதெல்லாம் விசிபிளா தெரியும், இன்விசிபிளான போராட்டம். இந்த போராட்டங்கள் இருக்கு. நாம் போய் சிக்கிக் கொள்ளும்படி மறைமுகமாக வைக்கப்படுகிற கண்ணிகள் இருக்கு. இந்த போராட்டங்கள் எல்லாம் நாம ஜெயிக்கணும்னா ஒரு யுத்த களத்துல எதிரியினுடைய தந்திரம் என்னன்னு அறியாம நாம ஒருபோதும் அந்த யுத்தத்துல ஜெயம் எடுத்துட முடியாது. ஜெயம் எடுக்கணும்னா நான் யாரோடு போராடுகிறேன், இந்த ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி பண்ண முடியாது. யுத்தம் நிழல் யுத்தம் அல்ல. இட்ஸ் நாட் a shadow boxing, it's a real war. இந்த ரியல் வார்ல எதிரியானவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம அறிந்தாகணும். அவனுடைய தந்திரம் என்னன்னு நமக்கு தெரிய வேண்டும். யுத்த களத்துல பிசாசின் தந்திரங்களை அறியாதவர்களாக நாம் யுத்தம் பண்ணவே முடியாது. அதை நாம் அறிந்தே ஆக வேண்டும். நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே பேதுரு சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்திலே உறுதியாகிருந்து அவனுக்கு எதிராயிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று எழுதுகிறார். அப்ப இங்க பேதுருவுக்கு இந்த பிசாசானவன் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறான் என்ற அறிவிருந்தது. அது எதிர்த்து நிற்க என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவிருந்தது. அவை ஆவிக்குரிய யுத்தத்திலே மூன்றாவது நாம் சிந்திக்க வேண்டியது, எதிராளியானவன் எந்த வழிகளிலே என்னை தோற்கடிக்க கூடும் என்று அறிந்து அதற்கு இடம் கொடாமல் விசுவாசத்திலே உறுதியாயிருக்க வேண்டும். நாலாவதாக 6வது அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனத்தை பாருங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கும். நாலாவதாக, நீங்கள் யுத்தத்திலே ஜெயம் எடுக்க வேண்டுமானால் நீங்க பலமுள்ளவனா மட்டும் இருந்தா போதாது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்திருந்தால் மட்டும் போதாது, எதிரியின் தந்திரங்களை அறிந்திருந்தால் மாத்திரம் போதாது. நாலாவது இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கு. அது என்னன்னு கேட்டா, யுத்த களத்துல நீங்க இருக்கும் போது உங்களை யுத்தத்துக்கு அனுப்பின தலைமையோடு கூட தொடர்பிலே இருக்க வேண்டும். அதான் நாலாவது, எப்போதும் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்து கொள். மேக் ஷூர் யூ ஆர் கனெக்டட் அட் ஆல் டைம்ஸ். நீங்க ரோமருடைய காலத்துல நடந்த யுத்தங்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கும். இந்த யுத்தத்தினுடைய செய்தியை இன்னொரு இடத்திலே இருக்கிற அல்லது மேட்டு பகுதியிலே இருக்கிற அல்லது பாதுகாப்பு பகுதியிலே இருக்கிற அந்த யுத்தத்தினுடைய தளபதிக்கு அனுப்ப வேண்டுமானால் தோல் கருவிகளால் அனுப்பக்கூடிய ட்ரம்ஸ் இருக்கும். அந்த பறை முழக்கம்னு சொல்லுவாங்க. அதுல சர்டன் டியூன்ஸ் இருக்கும். அதை கொண்டு அதை முழக்கிற பொழுது அந்த செய்தி போகும். பிறகு வண்ணத்து சில கொடிகள் இருக்கு, பேனர்ஸ் சொல்லுவாங்க. இந்த சில வண்ண வண்ண கொடிகள் இருக்கு. அந்த கொடிகளை அசைச்சு சிக்னல் கொடுக்கும் பொழுது அதை புரிந்து கொள்வார். அதற்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் வேகமாக குதிரையில ஓடக்கூடிய குதிரை வீரர்களை வைத்து செய்தியை அனுப்பினார். நவீன காலத்துல நம்ம பார்த்தோம்னா, விசேஷமாக 2ஆம் உலக போர் காலத்துல எல்லாம் நீங்க இந்த வார் ஃபில்ம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்க அந்த வயலஸை தூக்கிட்டு ஒரு சிப்பாய் கூடவே போயிட்டு இருப்பான். ஒரு யுத்த வீரன் இருப்பான், அவனுக்கு பேர் வயலஸ் மேன். அந்த வயலஸ் மேன் கூடவே போயிட்டு இருப்பான், அந்த கேப்டனுக்கு பின்பாகவே போயிட்டு இருப்பான். அந்த வயலஸ் மேனை கொண்டுதான் இங்க நடக்கிறது என்னன்னா உடனுக்குடனாக தலைமைக்கு செய்தி அனுப்பப்படும். இன்றைக்கு நவீன யுத்தத்தில் பயன்படுத்தப்படுறதெல்லாம் சேட்டலைட் போன்கள் பயன்படுத்தப்படும். இது எதற்காக இதெல்லாம் செய்யுதுன்னு கேட்டா, தலைமையோடு தொடர்பில் இருக்கு. நான் நினைச்ச மாதிரி என்னுடைய யுத்தத்தை செய்ய முடியாது. இது ஆவிக்குரிய யுத்தமாக இருக்கிற பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தலைமையகம் பரலோகம்.
இந்த பரலோகத்தோடு கூட நம்மை இணைப்பது எது? ஜெபங்க. ஜெபம். நம்ம போராட்டத்தில் இருக்கிறோம். இங்க என்ன நடக்குது என்று பரலோகம் அறிய வேண்டுமானால் பரலோகத்துக்கு நாம் எப்படி அறிவிப்பது? ஜெபம் தான் அங்கே இருக்கிறது. இந்த ஜெபம் என்ற இணைப்பு ஒருபோதும் துண்டிக்கப்பட்டு விடக்கூடாது. அதனால்தான் பவுல் சொன்னார், எந்த சமயத்திலும் விழித்துக் கொண்டிருங்கள். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. சகல மிகுந்த மன உறுதியோடும் பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் நீங்கள் விழித்துக் கொண்டு இருங்கள் என்று சொன்ன. யுத்த களத்தில் தூங்கிட முடியுங்களா? யுத்த களத்தில் ஒருபோதும் தூங்கிட முடியாது. தாண்டோன்றித்தனமாக யுத்தம் செய்யவும் முடியாது. தங்களுடைய நிலைமை என்ன? எதிரிகளுடைய தாக்குதல் எப்படி இருக்கு? நான் முன்னேறி போகிறேனா பின்னேறி போகிறேனா? ஒருவேளை பின்வாங்கி வந்து கொண்டிருக்க, am I retreating or am I going forward? இது எல்லாவற்றையுமே அந்த வயர்லெஸ் கருவி மூலமாக அவங்க அறிவிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். பரலோகத்தோடு நமக்கு இருக்கக்கூடிய தொடர்பு ஜெபம்தான். அந்த ஜெபம் என்ற தொடர்பை அறுத்துட்டு நாம் இந்த யுத்தத்தை செய்யவே முடியாது. பாருங்க, தானியேலுடைய காலத்திலே நீங்கள் தானியேல் 6வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் படிப்பீர்களானால், தானியேல் 6:10, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்னு. நிலைமை என்னங்க? பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. அங்க ஒரு யுத்தம் போய்கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்தின் நிலைமையில கையெழுத்து வச்சுட்டாங்கப்பா, இனிமேல் நான் செய்யறதுக்கு எதுவும் இல்லப்பா அப்படின்னு தானியேல் சொல்லாதபடி தான் தினமும் செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேராக அந்த பலகணிகள் திறந்திருக்க அவர் 3 வேளையும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணினதை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆசா என்கிற ராஜாவை குறித்து நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ல் இருந்து 12 வரை உள்ள வசனங்கள்ல படிக்கிறோம். இந்த ஆசாவுக்கு எதிராக ஒரு ராஜா புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது இந்த ஆசா என்ன செய்தான் என்பதை அந்த சம்பவங்கள் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 14 10ஆம் வசனத்திலிருந்து 12 வரை. அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எதியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறிய அடித்ததினால் எதியோப்பியர் ஓடி போனாள் என்று. யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்னாச்சு. இப்பொழுது இந்த ஆசா ராஜா யுத்தம் செய்யணும், ராஜாவாக முன்னணியில நின்று யுத்தம் செய்யணும். அந்த யுத்தம் செய்ய வேண்டிய ராஜாவை பார்த்தா ஆளை காணோம். அந்த ராஜா இந்த யுத்த களத்துல என்ன செய்தான் என்று கேட்டா, அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்வது லேசான காரியம். இந்த யுத்தத்துடைய நிலைமை இப்படி. நீங்க வீட்டில் போய் அந்த பகுதி முழுவதுமே படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆசாவிடத்துல இருந்தது 5 லட்சம் போர் வீரர்கள், எதிராக வந்தவன்கிட்ட இருந்தவங்க 10 லட்சம் போர் வீரர்கள். அப்ப 5 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு 10 லட்சம் பேரை எதிர்க்கணும். இது ஈக்குவல் கிரவுண்ட்ல இல்ல. நிச்சயமா யுத்தத்துல யார் ஜெயிப்பாங்க? 10 லட்சம் உள்ளவங்க தான் ஜெயிப்பாங்க. அப்படித்தான் உலகம் சொல்லும். இப்ப இந்த நிலையில ஆசா ஜெபம் பண்றான் தேவனை நோக்கி. முடிவு என்னன்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது, அந்த எதியோப்பியரை கர்த்தர் அவர் முறியடித்தார், எதியோப்பியர் ஓடிப்பான். ஆசாவுக்கு அல்லங்க. ஒரு ஆவிக்குரிய யுத்தத்துல இன்னைக்கு இருக்கிறவனும் நமக்கு தெரியும். ஆனா எவ்வளவு தூரம் தேவனோடு நம்ம இன்னைக்கு தொடர்புல இருக்கோம்? தேவ கிருபையினாலே
இன்னைக்கு நமக்கு நிறைய நேரங்கள் கிடைக்கிறதுங்கிறது உண்மைதான். அந்த நேரங்களை இந்த நாட்களில் எவ்வளவு தூரம் தேவனுக்கென்று, தேவனுடைய சமூகத்திலே நிற்பதற்கென்று, தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கென்று, வேத வசனங்களை வாசித்து இந்த தொடர்பை பலப்படுத்துறதுக்கு எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு அதை உண்மையா பயன்படுத்துறோம்? உண்மையா நம்ம பயன்படுத்துறோமா? நீங்க பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். 3 காரியங்கள் சொல்ற. நம்முடைய நம்பிக்கை இன்னைக்கு காண்ற காட்சியை எல்லாம் நாம நம்ப வேண்டியது. நாம் நம்புவது நம்மை விடுதலையாக்குகிற தேவனை நாம நம்பியிருக்கோம். இந்த நம்பிக்கையில நாம சந்தோஷமா இருங்க. இது ஒரு உபத்திரவத்தின் காலம்தான், உண்மைதான், மறக்கிறதுக்கு இல்லை. ஆனா இந்த உபத்திரவ நேரத்துல பொறுமையா இருங்க. 3வது நீங்க செய்ய வேண்டியது ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவ யுத்தத்தை செய்வதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசிய திருச்சபைக்கு 4 ஆலோசனைகளை கொடுத்தார். அது எபேசிய திருச்சபைக்கு மாத்திரம் உள்ள ஆலோசனை அல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் உள்ள ஆலோசனை, ஒவ்வொரு கிறிஸ்தவ போராளிக்கும் உள்ள ஆலோசனை. அந்த ஆலோசனை என்ன? முதலாவது, கர்த்தருக்குள்ளே உன்னை பலப்படுத்திக்கொள். 2வது, சர்வாயுத வர்க்கத்தை அணிந்துகொள். 3வது, எதிரியினுடைய யுத்த தந்திரங்களை அறிந்துகொள். 4வது, எப்போதும் தொடர்பில் இருப்பதை உறுதி செய்து கொள். Make yourself stronger in the Lord. Mount yourself with the armor of God. Mind yourself about the enemy's tactics. Make yourself connected at all times. அருமையான தேவனுடைய ஜனமே, ஒன்றை மறந்துடாதீங்க. As Christians, we are in the battlefield. கிறிஸ்தவர்களாக நாம் யுத்த களத்திலே நிற்கிறோம். 1870 இந்த 1870 அமெரிக்க தேசம் உள்நாட்டு யுத்தத்தை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது பிலிப் பி பிளிஸ் என்று சொல்லுகிற ஒரு அருமையானவர் ஒரு கவிதையை எழுதினார். அந்த கவிதையுடைய வரிகள், அதனுடைய கவிதையுடைய தலைப்பு என்னன்னு கேட்டா, ஹோல்ட் த ஃபோர்ட். அந்த கோட்டையை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது அந்த கவிதையினுடைய தலைப்பு, ஹோல்ட் த ஃபோர்ட். அதுல அருமையான வரிகள் ஆங்கிலத்தில் இருக்கிறது. முதலாவது அவர் சொல்லுகிறார் அந்த வரிகளிலே, "Ho my comrades, see the signal waving in the sky, reinforcements now appearing, victory is nigh. Hold the fort for I am coming, Jesus signal still. Wave the answer back to heaven, by thy grace we will." இது ஆண்டவராகிய இயேசு நம்மை பார்த்து அழைத்து, கோட்டையை விட்டுவிடாமல் பற்றி கொண்டிருங்கள், உங்களுக்கு ஒத்தாசை செய்ய நான் வந்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் தகவல் அனுப்புகிறார். பதில் தகவலாக, உம்முடைய கிருபையினாலே நாங்கள் அப்படியே செய்வோம் என்று சொல்லுங்கள் என்று எழுதுகிறார். அதுல மீதி உள்ள 3 ஸ்டான்ஸாவை நான் வேகமாய் வாசிக்கிறேன். உங்களுக்கு நீங்க யூடியூப்ல எல்லாம் போனீங்கன்னா இந்த கவிதையை உங்களால படிக்க முடியும். இது மிக முந்தின நாட்களிலே சபையிலே பாடப்படுகிற ஒரு அருமையான பாடல். எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. Hold the fort for I am coming, Jesus signal still. இதெல்லாம் அந்த நாட்களில் பாடின பாடல். இன்றைக்கு அதெல்லாம் இல்லாம போச்சு. நீ அருமையான வரிகள். இந்த மீதி 3 ஸ்டான்ஸாவில் சொல்லப்படுது. See the mighty host advancing, Satan leading on, mighty men around us falling, courage almost gone. நம்முடைய எல்லா தைரியமும் இழந்து போனோம். காரணம், சாத்தான் படையெடுத்து வருகிறான், திரள் கூட்டத்தோடு வருகிறான். அடுத்த ஸ்டான்ஸா சொல்கிறது, see the glorious banner waving, hear the bugle blow, in our leader's name we triumph over the every foe. அடுத்த ஸ்டான்ஸா என்ன சொல்லுது? அங்கே ஆண்டவராகிய தேவன் தான் வருகிறார் என்பதை அவர் எக்கால சத்தத்தின் மூலமாக உனக்கு தெரியப்படுத்துகிறார். நம்முடைய தலைவராகிய இயேசு வந்து நமக்கு வெற்றியை தருவார். ஒவ்வொரு எதிரியையும் நாம் முறியடிப்போம். கடைசி ஸ்டான்ஸா சொல்கிறது, fierce and long the battle rages, but our help is near. Onward comes our great commander, cheer my comrades cheer. அந்த வார்த்தைகள் சொல்லுகிறது, யுத்தம் பயங்கரமாக இருக்கிறது என்பது உண்மைதான்.
ஆனால் நமக்கு வருகிற ஒத்தாசையும் கிட்டி சேருகிறது என்பதை மறந்து விடாதே. நம்முடைய தல கர்த்தனாம் இயேசு தளபதியாக அவர் வந்து கொண்டு இருக்கிறார். அருமையான உடன் போராளியே, உற்சாகப்படு, தொடர்ந்து போராடு. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பொழுதுபோக்காக, வேடிக்கையாக மற்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம், அது ஒரு விசுவாசத்தின் போராட்டம், அது ஒரு ஆவிக்குரிய யுத்த களம் என்று உணர்ந்தவர்களாக வேத வசனத்தை பற்றி கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு அதை அறிந்து இந்த யுத்த களத்திலே போராடுகிற வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனைகளின்படி நாங்கள் கர்த்தருக்குள்ளே எங்களை பலப்படுத்திக் கொண்டு, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை அணிந்து கொண்டு, எதிரியுடைய யுத்த தந்திரங்களை அறிந்தவர்களாக எப்போதும் ஜெபத்திலே உம்மோடு தொடர்பில் இருந்து இந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்க உதவி செய். யுத்தத்திலே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய ஆவியானவர் இந்த நாளிலே பலப்படுத்துவாராக. ஆண்டவரே, நாங்கள் பலன் கொண்டு திடமனதாக இருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற இந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்க, யுத்தத்திலே வல்லவராகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய். உம்முடைய இரக்கமுள்ள கரங்கள் ஒரு விசை கூட எங்கள் மேல் பூர்ணமாய் இறங்கி தங்கி தாவரித்து நீர் நடத்த வேண்டிய கிரியைகளை எங்களை பூர்ணமாய் நடத்தி உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை